ஊதினா அணைய நாம என்ன தீக்குச்சியா உதயசூரியன்னு பெருசா சினிமா வசனம் எல்லாம் பேசியிருக்கிறாரு ஸ்டாலின். தீக்குச்சி நினைச்சா பெரும் கோட்டையையே அழிச்சிடும்னு அவருக்கு தெரியல. இன்னொன்னு, உதயமான சூரியன் அஸ்தமனம் ஆகணும், அதுதான் இயற்கை நியதின்றத மறந்துட்டாரு போல. இல்ல அவருக்கு துண்டு சீட்ல எழுதி கொடுத்தவங்க மறந்துட்டாங்க போல. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்வாங்க. அது போலதான் இப்போ திமுகவும் இருக்கு. அணைய போற நேரத்துல புது புது திட்டங்களை அறிவிச்சு கொள்ளையடிக்கிறது, பயத்துல உளர்றது, விளம்பர மோகத்தின் உச்சிக்கே போய் தெருவுல டான்சஸ் ஆட வச்சு கைத்தட்டி ரசிக்கிறது, கணக்கில்லாம மதுபான பார்களை திறந்து மக்களை மதுவுக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாக்கி ரசிக்கிறதுன்னு அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சிக்கே போயிருக்காங்க. அதிகாரத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்தினது ஒரு பக்கம்னா, வாக்குறுதிகளால மக்களை ஏமாற்றி மனம் போன போக்குல வரிகளை உயர்த்தி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தது இன்னொரு பக்கம். சட்டம் ஒழுங்கு செத்து மடிஞ்சு பெண்கள் பாதுகாப்பு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுல இருக்கு தமிழ்நாடு. இப்படி இருக்கிற உங்க ஆட்சியின் அவலட்சணத்தை மறைக்க சினிமா வசனங்கள் கை கொடுக்கும்னு நம்புறீங்களா முதல்வரே? மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்க வெற்று வசனங்கள் மட்டும் போதாது, குறைகளை உணர்ந்து சரி செய்ய முயற்சிக்கணும். அந்த செயல்தான் தேவை. அதுதான் மக்களோட நம்பிக்கையையும் அதிகரிக்கும். ஆனா அஸ்தமனம் ஆக போற இந்த ஆட்சியால அது சாத்தியமில்லை. உண்மையிலேயே தங்களோட பேராசையால மக்களை இருளில் தள்ளின இந்த அரசு 2026 தேர்தலுக்கு பிறகு நிரந்தர அஸ்தமனம் ஆகும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.